ஹலோ. இப்போ நம்ம ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இது எப்படி எந்த மாதிரி எக்ஸாம் இருக்கும், சிபிடி 1 சிபிடி 2 எப்படி இருக்கும், அப்ளை பண்ணுறது எப்படி இருக்கும், சோன் வைஸ் எப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ பார்ப்போம். அப்ளிகேஷன் இப்போ அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டேட் நம்மளுக்கு இப்போ இருக்குன்னா நெக்ஸ்ட் மந்த் 13th நம்மளுக்கு லாஸ்ட் டேட்டாக இருக்குது. அண்ட் இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் வேக்கன்சியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு நம்மளுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் வந்து இப்போது டிகிரி வந்து கம்ப்ளீஷன் பண்ணிட்டீங்க, உங்கள்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது போக வேறு யாருக்காவது டிகிரி இப்போ அது லாஸ்ட் செம் இப்போ போயிட்டுருக்கு, இல்லை மார்க்காக வெயிட்டிங் அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் பண்ண முடியாது. யூஆர் கேட்டகரிஸுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்போ நம்ம பார்க்கோம். அவங்களுக்கு வந்து நார்மலாக 18 to 33 இயர்ஸ் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி/எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்குமே கேஸ்ட் வைஸ்மே தனித்தனியாக ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 இயர்ஸ் வந்து யூஆர் கேட்டகரிஸ், அப்படி அப்புறம் ஓபிசிக்கு வந்து 13 இயர்ஸ், எஸ்சி/எஸ்டியில் உள்ள பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 15 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆல்ரெடி ரயில்வே இதில் இருக்கிறவங்களுக்குலாம் தனி ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் படி நம்ம பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். எக்ஸாம் இப்போ லாஸ்ட் இதில் முடிச்சிருக்கவங்க டிகிரி சர்டிஃபிகேட் இது கம்ப்ளீஷன் முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுபோக இதில் வந்து சிஎம்ஏ அப்படின்ட்டு தனியாக இருக்கும். அதை மெட்டீரியல்ஸ் சூப்பரிண்டென்ட் அந்த ஜாப்புக்கு வந்து டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அந்த பிரான்ச் முடிச்சிருக்கவங்களுமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். கெமிக்கல் அண்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ சிபிடி 1ம் சிபிடி 2 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுலேருந்து நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் இது இருக்கும். ஃபஸ்ட்டு சிபிடி 1லேருந்து சிபிடி 2க்கு வந்து எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா 1:15 ரேஷியோ அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிபிடி 1 வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லாமே நார்மலாக இப்போது சில பேர் இப்போது ஃப்ரெஷர்ஸாக வந்த உடனே என்னென்ன எக்ஸாம் பண்ணணுன்ட்டு ஓரளவு செக் பண்ணியிருப்பீங்க. எஸ்எஸ்சி பேட்டர்ன் அது எல்லாமே கொஞ்சம் சேமாக தான் வரும். ஆனால் எஸ்எஸ்சி அந்த எக்ஸாமில் வந்து இங்கிலீஷ் தனியாக இருக்கும். இதில் இங்கிலீஷ் இல்லை. சயின்ஸுக்கு வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்ப்போம். எந்தெந்த பேட்டர்னில் ஃபஸ்ட் எக்ஸாம் எப்படி, சிபிடி 2 எப்படிங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். சிபிடி 2லேருந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு சேம் 1:1 ரேஷியோவில் தான் அப்படியே தான் எடுப்பாங்க. ஸோ சிபிடி 2 தான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அதை பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த மார்க்கை தான் நம்மளுக்கு அடிப்படையாக எடுப்பாங்க. சிபிடி 1 வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு மட்டும்தான். ஸோ அதை பொறுத்து ரொம்ப பயப்பட வேண்டாம். சிபிடி 2க்கு ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கே இன்னும் ஒரு 4 மாதம் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே அதை தாராளமாக நம்ம படித்து பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிபிடி 2ங்கிறதுல மெயினாக இருக்கிறது வந்து நம்ம டெக்னிக்கல் பேப்பர் தான் 100 மார்க் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்கறதுக்கு இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சிபிடி 1 படிக்கிறதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து அப்படி சைட் பை சைட் படிக்க ஆரம்பித்தோம்னா அதுவும் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ எந்த ஹெசிடேஷனும் வேண்டாம். அப்ளை பண்ணலாமா, இது என்ன எதுலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபர்தராக அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணும்போது சோன் வைஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஆர்ஆர்பி சென்னை சோனும் வரும், ஆர்ஆர்பி ட்ரிவாண்ட்ரம் அந்த சோனும் வரும். ஏன்னா அந்த சவுத் சைடு இந்த மதுரை இந்த சவுத் சைடாக கொஞ்சம் நம்மளுக்கு ஜாப் நேச்சர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஆர்ஆர்பி ட்ரிவாண்ட்ரம் சைட் போடுவீங்க. ஆனால் நம்ம வேகன்சி சைஸ் பார்க்கும்போது ஆர்ஆர்பி சென்னை சோன் வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஆர்ஆர்பி த்ரிவேந்திரம் அப்ளை பண்ணணுன்னு இருக்கிறவங்க ஆர்ஆர்பி சென்னையை கொஞ்சம் பார்த்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா திருவேண்டரம் அந்த சைடு வேகன்சி கம்மிங்கிறதுனால கட் ஆஃபும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம சிபிடி 1 பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேக்ஸ் வந்து நம்மளுக்கு 30 மார்க்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து 25 மார்க்ஸ் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 15 மார்க்ஸ் இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 30 மார்க்ஸ் இருக்குது. டோட்டலாக நம்மளுக்கு 100 மார்க்ஸ். ஆனால் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு 1.5 hours நடக்கும். இதில் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ரீசனிங் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். யாருனாலும் கொஞ்சம் பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள்
ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் தனியாகவே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிடுவீங்க. அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு 25 மார்க்ஸ் அப்படி ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அது மாதிரி மேக்ஸும் நீங்கள் போட்டு பாருங்கள் சைட் பை சைடு. மேக்ஸில் வந்து எல்லாமே இது வந்து எப்படி சொல்ல சயின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். ஜென்ரல் சயின்ஸ் வந்து மேக்ஸிமம் 10th சிபிஎஸ்சி லெவல் வரைக்கும் தான் கவர் பண்ணணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. சிலபஸும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே அட்டாச் பண்ணியிருக்காங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதில் இருக்க அந்த டாபிக்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. மெயினாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நீங்கள் இந்த சிலபஸ்லாம் எப்படி எந்தெந்த டாபிக் கொடுத்துருக்காங்கங்கிறதையும் பார்த்துட்டு அதை படிச்சுட்டு அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சும் ரிலேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 15 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூட் ஆகுது. அதுபோக நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாக்ரஃபி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு, இந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இங்கே 15 மார்க்ஸ் தான் இருக்குது. அதனால் இதில் வந்து டோட்டலாக உட்காந்து மித்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தாலுமே ஒரு 10 கொஸ்டின்ஸ் வர மாதிரி வரலாம். ஸோ ஒரு லாஸ்ட்டு 1 இயர் அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸில் ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ராங் நம்ம பண்ணிடலாம். ரீசனிங் பற்றி பயப்பட வேண்டாம், அதுவும் எல்லோரும் பண்ணிடலாம். மேக்ஸுமே நீங்கள் போட்டுடலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ மேக்ஸ் புதுசாக நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அர்த்தமெட்டிக்கில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து அர்த்தமெட்டிக்கும் கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ் லெவல் ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னோமெட்ரி அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து அட்வான்ஸ் போனீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. பேசிக்ஸ் இருக்கிற அந்த அர்த்தமெட்டிக்கை வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு மேலே ஏதாவது இதை கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கான மெட்டீரியல்ஸையும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு எந்தெந்த டாப்பிக்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து செக் பண்ணிக்கிட்டா நல்லது. ஏன்னா சில டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு அட்வான்ஸில் இன்க்ளூட் ஆகிருப்பாங்க. அதில் எந்த சாப்டர் வந்து நம்மளுக்கு மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வருதுங்கிறத பார்த்து நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த மேக்ஸையும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறது 30 மார்க்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது 10th சிபிஎஸ்சி லெவலுங்கிறதுனால அதையுமே நீங்கள் சிலபஸ் பார்த்து எந்தெந்த டாபிக்ங்கிறத ரொம்ப மெயினாக கவர் பண்ணிங்கனாலே அதையும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ சிபிடிங்கிறது 1ங்கிறது வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சிபிடி 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இங்கே இருக்க மாதிரி அதே ஜென்ரல் அவேர்னஸ் 15 மார்க்ஸ் இங்கேயும் இருக்குது. இங்கேயும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 15 மார்க்ஸ் இருக்குது. அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் வந்து 10 மார்க்ஸ் இருக்குது. அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் 10 மார்க்ஸு. அப்புறம் டெக்னிக்கல் பேப்பர் வந்து 100 இருக்குது. டெக்னிக்கல் வந்து மெக்கானிக்கல் படிச்சிருக்கவங்க வந்து ஆட்டோமொபைல் அந்த மெக்கானிக்கல் ரிலேட்டடாக உள்ள சப்ஜெக்ட் எல்லாமே மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் தான் இன்க்ளூட் ஆவாங்க. அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளவங்களுமே அதில் தான் வருவாங்க. ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ளவங்களும் எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஸ்ட்ரீமில் தான் இன்க்ளூட் ஆகிறாங்க. அதை வந்து அப்ளை பண்ணும்போது எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் எந்தெந்த ஸ்ட்ரீமில் வராங்கன்னு பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு டெக்னிக்கல் பேப்பர் 100 மார்க்ஸ் மெயின் அதுதான். அதை அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 15 நம்ம சிபிடி 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுற அதே இதுதான். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் 1 மந்த்துக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம ஆல்ரெடி ஜிஎஸ் வந்து சிபிடி 1க்கு 30 மார்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதே லெவல் தான் வரும். எக்ஸ்ட்ராவாக வந்து பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் ஆல்ரெடி எல்லாருக்குமே பேசிக்ஸ் இருக்கும். பட் அதை வந்து லினக்ஸு அந்த மாதிரி யுனெக்ஸ் அந்த டாபிக்ஸு, அதுக்கப்புறம் இன்டர்நெட்டு, மெயிலு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிப்போங்க. அந்த நம்ம மெயில் வந்து அனுப்பும் போது சிசிசி அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த ஒரு எல்லாமே பேசிக்ஸ் தான். பட் நான் அது வந்து நம்மளுக்கு ஐடியா இருக்காது. அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷனை வந்து கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. 10 மார்க்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் அதுவும் 10 மார்க்கு. அதுக்கும் நிறைய பேர் மெட்டீரியல் இல்லைன்னுலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். நிறைய டெலகிராம் சேனல், நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் வந்து நம்மளுக்கு 100 மார்க்கு. நிறைய பேர் இந்த டெக்னிக்கல் 100 மார்க்ஸை யோசிச்சு தான் நம்ம ஜெய் வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறாங்க. எந்த ஹெசிடேஷனுமே வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் இப்போ நடந்த எக்ஸாம்ஸ்குள்ளே கொஸ்டின்ஸையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அதை பார்த்தாலே உங்களுக்கு நம்ம டெக்னிக்கல் பேப்பர் நம்ம காலேஜ் டைமில் படித்த பேப்பர் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது மெயினாக ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், எப்படி படிக்க அப்படின்லாம் பயப்படவே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு தான் இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா சிலவங்களுக்குலாம் கேப் விட்ருப்பாங்க. அவங்க எக்ஸாம்
வேற நிறைய எக்ஸாம்ஸ் பார்த்துருப்பாங்க. அப்புறம் அப்புறம் மேரேஜ் லைஃப் அப்படி எல்லாருக்குமே நிறைய மாறி இருக்கும். அவங்கெல்லாம் இப்போ திரும்ப பார்க்கும்போது இதை நம்ம அவ்வளோ கேப் விட்டுட்டோமே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ரெஷர்ஸ்க்கு இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ தான் நீங்கள் கண்டினியூஸாக காலேஜில் முடிச்சுப்பீங்க. அந்த டச் உங்களுக்கு இருக்கும். அப்படியே நீங்கள் அதை வந்து திரும்ப அந்த சப்ஜெக்டை நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணணுமா என்ன அந்த ஹெசிடேஷன் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக தான் இருக்கும், பேசிக்ஸாக இருக்கும். ஏன்னா கொஸ்டின் வந்து கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலாக அந்த மாதிரி இருக்காமல் பேசிக்ஸாக ஒரு இப்போ நம்மளுக்கு எல்லாமே அப்படியே சப்ஜெக்ட்லேருந்து அப்படியே கேட்காம ப்ராக்டிக்கலில் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ படித்தது நம்ம எப்படின்னா அது அப்ளிகேஷனில் ஓரியன்டாக நம்ம எந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கணும். அந்த எக்ஸாம் மேக்ஸிமம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே தெரியும். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் அந்த அரபி ஜெய் எக்ஸாம் முடிச்சுக்க நீங்கள் அந்த கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஐடியா கிடச்சிரும். இதில் வந்து நம்மளுக்கு டோட்டலாக 150 மார்க்ஸ் சிபிடி 2 பொறுத்த வரைக்கும். ஆனால் 2 ஹவர்ஸ் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்குது. இதில் சிபிடி 1யும் சிபிடி 2லையும் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே நம்ம தப்பாக அப்ளை போட்டுற வேண்டாம். இப்போது ஓரளவு நம்மளுக்கு ரொம்ப கெஸ்ஸிங்கில் இது கரெக்ட் அப்படின்னு ஒரு துல்லியமாக ஒரு 2 ஆப்ஷன் தாண்டி ஒரு 2 ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா இப்போ 1/3 அப்படிங்கிறதுனால இல்லை இது அதையும் தாண்டி ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னா வேண்டாம். அந்த கொஸ்டினை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுதான் நம்மளுக்கு சேஃபும் கூட. ஏன்னா நெகட்டிவ் மார்க்கை பொறுத்து நம்மளுக்கு நிறைய மிஸ் ஆகிடக்கூடாது. கட் ஆஃப் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிபிடி 1 வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. ஆனால் சிபிடி 2 வந்து நம்மளுக்கு அதுதான் ஒரு நம்ம ஜாப் எந்த இதில் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத கட் ஆஃப் வச்சு தீர்மானிக்கிறது சிபிடி 2 மட்டும்தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வர மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி எதுவுமே பயப்பட வேண்டாம். இதில் எக்ஸாமுக்கு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு யாருக்குமே ஃபீஸ் 500 கிடையாது. ஃபீமேல்ஸ்க்கு அப்புறம் எஸ்சி எஸ்டி அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாத்துக்குமே 250 ருபீஸ் தான். அந்த 250மே நீங்கள் சிபிடி 1 அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணதுக்கு அமௌண்ட்டை பெரிய ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு 500 வந்து யாரெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா மேல் யூஆர் கேண்டிடேட்ஸும் ஓபிசி மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்குமே சிபிடி 1 அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இருக்குது. அதுலேயுமே ஃபீஸ் பே பண்ணுறதுக்குமே லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 15th வரைக்கும் இருக்குது. ஜாப் வேக்கன்சியுமே இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் மெயின். கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். நம்ம மேம்குள்ள டெக்னிக்கல் கிளாஸுமே இப்போது லாஸ்ட் இயர் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். எல்லாமே நம்ம காலேஜில் படித்ததோட கிளியராகவே எல்லாமே இருக்குது. ஏன்னா காலேஜில் வந்து நம்ம அவ்வளோ சீரியஸாக படிச்சுக்க மாட்டோம். செமஸ்டர் ஓரியன்டாக தான் மைண்ட் போயிருக்கும். இந்த மாதிரி எக்ஸாம் ஓரியன்டாக ப்ராக்டிக்கலாக எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற எல்லா இதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டெக்னிக்கலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து எல்லாருமே கிளியர் பண்ணிடலாம். டிப்ளமோ படித்த கேண்டிடேட்ஸுமே நீங்கள் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஜெய்ங்கிறதுனால இன்ஜினியர் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்களுமே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். எல்லா வேக்கன்சிஸும் எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸும் பார்த்த வரைக்கும் ஆர்ஆர்பி சென்னையில் வந்து வேக்கன்சிஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஆர்ஆர்பி சென்னையை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம எல்லாமே சிபிடி 1 எப்படி பண்ணலாம் என்னங்கிறத பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் மறுபடியும் என்னன்னு பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.